கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசியிருக்கின்றார். ஆராதனை வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? 10 கற்பனைகள். வெரி குட். எஸ், 10 கற்பனைகளை இப்போ ஆண்டவர் மோசேக்கு கொடுக்குறாரு. மோசே தேவன் மோசையோடு பேசுகிறத ஜனங்கள் கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுகிறத பார்த்து ஜனங்கள் பயப்படுறாங்க. வாசிப்போமா 18, 19வது வசனங்களை? ஆ ம் 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 அடுத்த வசனத்தின் முதல் பக்கம். பயப்படாதிருங்கள். இந்த நம்ம இன்றைக்கு வாக்கு தத்துவத்தை 3 பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். 1 பயம், அடுத்தது பலிபீடம், 3வதாக பலன். பயம் என்ன செய்கிறது? ஜனங்கள் தேவனை விட்டு தூரத்தில் நிற்கிறாங்க. அதை தான் பார்க்குறோம். ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். பயம், கிட்ட போகிறதுக்கு பயம். அப்போ மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள். இன்றைக்கி ஆராதனை வேளையில் பல நேரங்களில் பாஸ்டர் ஆப்டில் பயப்படாதிருங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு பயம் எல்லாரையும் கிரிப் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ தூரத்தில் நிற்க வேண்டாம், பயப்படாதிரு பயப்படாதிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்களேன். 21வது வசனத்தை வாசிப்போம். சமீபமாய் ஜனங்கள் பயந்து போய் தூரத்தில் நிற்கிறாங்க. மோசே மட்டும் ஜனங்களுக்கு தேவனுக்கு பக்கத்தில் சமீபமாய் சேர்ந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இப்படி என்னுடைய ஜனங்கள் பயந்து போய் இருக்காங்களே, இப்படி பயந்து என்னை விட்டு தூரத்தில் இருக்காங்களே, அதனால் நான் ஒன்று செய்ய போகிறேன். என்ன? நீங்கள் எனக்கு பலிபீடத்தை கட்டுங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, நான் உங்கள் கிட்ட வந்துடுறேன். அவ்வளோதான். நீங்கள் பயந்து போய் தூரமாக நின்னீங்கன்னா நான் அப்படியே விட்டுற போகிறதில்ல. பயப்படாதிருங்கள். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? உங்கள் கிட்ட வரப்போகிறேன். உன்னிடத்தில் ஐல் கம் டு யூ அண்ட் பிளஸ் யூ. நான் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பது தான் என்னுடைய சித்தம். ஆனால் நீங்களோ தூரத்தில் இருக்கிறீங்க. ஏனோ வீணான பயத்தில் தூரத்தில் நிற்கிறீங்க. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போ இதை வாசிக்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஜனங்களுக்கு பாருங்கள், பயந்து போய் தூரத்தில் நிற்கிறாங்க. 2 தடவை அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், தூரத்தில் நின்றார்கள் என்று சொல்லி. ஆனால் தேவன் சமீபத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை தேவன் பலிபீடத்திலே பலியாக செலுத்தினார். தேவன் மனிதரோடு கூட சமீபமாய் வரும்படியாக, நம்மிடத்தில் அன்பு கூறும்படியாக, நம்மளுடைய பயத்தை நீக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவ இயேசுவை பலியாக செலுத்தினார். இப்போ நம்ம அந்த பலிபீடத்தை செட் பண்ணிட்டு நம்ம என்ன பலிகளை செலுத்தணும், அது நிமித்தம் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன, இதை தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் பார்க்க போகிறோம். பயம் என்ன செய்கிறது? அதற்கு ஒரு ரெமெடி இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதுனா இந்த பலிபீடத்தை கட்டணும். இந்த பலிபீடத்தை எப்படி கட்டணும், எதை செலுத்தணும், அதை பார்க்க போகிறோம். அப்படி கட்டும் பொழுது, கர்த்தர் சொல்லும்படி பலி செலுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன் என்ன, இவற்றை நம்ம தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.